வேறு நாமம் இல்லையே, உந்தன் நாமம் மேன்மை போ, வேறு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, உந்தன் நாமம் மேன்மை போ, வேறே நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ, வேறே நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே. உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன், உம்மை ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த புதிய ஆண்டிலே நம்மை வழிநடத்தி ஒரு மாத காலமாய் கர்த்தர் நம்மை நேர்த்தியான வழிகளிலே நடத்தி ஒரு புதிய மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆரம்பித்ததான இந்த புதிய 2வது பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் தாமே நமக்கு அவருடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து இன்னமும் நம்மை உற்சாகப்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அவரை தேடும்படிக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களிலிருந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்காக கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாய், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆம் பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கருத்தில் ஏந்தி நம்மை தாங்கி அவர் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமேன். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள். கர்த்தர் நம்மை அழகான வழிகளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார்.
என் கண்ணீரின் பாதை, என் கஷ்டத்தின் பாதை, என் துன்பத்தின் பாதை, எல்லா வேலைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் ஒன்றுக்கும் அசைக்கப்படுவதில்லை. என் விசுவாசம் ஒரு நாளும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தரிலே நான் வளர்ச்சி பெறுகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். He is going to be with us and He is going to lead us. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட துணையாக இருந்து உங்களை அழகாய் வழி நடத்த போகிறார். நீங்கள் எங்கே சென்றாலும், நீங்கள் என்ன செய்தாலும் கர்த்தருடைய கரமானது உங்கள் கரத்தோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கும். கவலைப்படாதிருங்கள். ஒரு மாதமாய் நம்மை ஆண்டவர் அழகான வழியில் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலையும் நம்மை அபரிதமாய் அவர் வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் வழிகளை கர்த்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த மாதத்திலே, கடந்த மாதத்தில் நீங்கள் கண்டிடாத ஆசீர்வாதங்கள் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களுக்காக அவர் கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய விசுவாசம், என் நம்பிக்கை கர்த்தர் மீது நான் எவ்வளவுக்கு நான் வைக்கின்றேனோ அவ்வளவு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவது மாத்திரமல்ல, நமக்கு நல் ஆலோசனை கர்த்தர் கொடுத்து அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் மோசேக்கு சொன்னது போல யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, நான் உன்னோடு கூட இருப்பேன். This is the promise that God wants to give it to you. I will be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ கஷ்டத்திலே நடந்தாலும் நான் உன்னோடு கூட சேர்ந்து நடப்பேன். நீ கண்ணீர் விட்டாலும் நான் உன்னோடு கூட சேர்ந்து கண்ணீர் விடப் போகிறேன். நீ மகிழ்ச்சியாய் சந்தோஷித்து நகைத்தாலும் உன்னோடு கூட அந்த சந்தோஷத்திலே நான் பங்கு பெறுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான ஒரு வசனம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய பார்வையிலே நாம் என்றென்றைக்கும் உங்கள் வழியை கர்த்தருக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். ஆல்வேஸ் மேக் ஷூர் தட் காட் வாட்சஸ் யோர் வே. அவர் நமக்கு வழி காண்பிக்கும் பொழுது நிச்சயமாக என் வழியில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கர்த்தர் நேர்த்தியாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நான் 2 முக்கிய காரியங்களை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அவருடைய கிருபை நமக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கும். His grace will always be sufficient for you and for me. அவரே நம்மை வழிநடத்துகிற தேவன், அவரே நம்மை விசாரிக்கிற தேவன், அவரே நம்மை எல்லா தேவைகளையும் சந்தித்து வல்லமையாய் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவன் அல்லவா. உங்கள் வழிகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுங்கள். இரண்டாவதாக, உங்கள் தாளந்துகளை கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் தாளந்துகள், கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த தாளந்தை ஒரு காலத்திலும் நீங்கள் வீணாக்காதபடிக்கு நேர்த்தியான நேரத்திலே அவைகளை நீங்கள் பயன்படுத்த நீங்கள் ஆரம்பித்தால் நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது என்றென்றைக்கும் தங்கியிருக்கும். God will always fulfill all your desires. He will always guide you. He will always be with you. கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். கர்த்தருக்கென்று காத்திருப்போர் ஒரு காலத்திலும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் கர்த்தருடைய நன்மையை காண்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் ஒரு புதுமையை காணப்போகிறீர்கள். இந்த மாதம் முழுவதுமாய் உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் எதிர்பார்ப்புக்கும் மேலான அதிசயங்களை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கென்று அவர் விடுதலையாக்கி கொடுக்க போகிறார். நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தரிடத்திலிருந்து இந்த அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்து உங்கள் தேவைகளை சந்தித்து கர்த்தர் அற்புதமாய் வழிநடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கவும் உம்முடைய சமூகத்திற்கு நேராய் எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ராஜா, இம்மட்டுமாய் அற்புதமாய் ஆண்டவரே அப்பா, ஒரு மாதமாய் நீர் எங்களை வழிநடத்தி இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே அற்புதமான காரியங்களை நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் தேவைகளை நீர் சந்தித்திரல்லவா, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதோ இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களை மீண்டும் ஆண்டுடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த புதிய மாதம் எங்களுக்கு அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை எங்கள் கண்கள் காணட்டும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே நீர் எங்களை தேற்றி எங்களை ஆற்றி நீர் வழிநடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன்.
எங்கள் வழிகளிலெல்லாம் கர்த்தாவே உம்முடைய கரமானது எங்களை கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்கு நமக்கு நன்றி. ஆண்டவரே, அற்புதமான பாதைகளை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறீர். அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீர். இந்த காலை நேரத்திலே நம்பிக்கையோடு கூட இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவருடைய வேண்டுதலை கர்த்தாவை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் மகிமையாய் நீர் அவர்கள் குடும்பத்திலே கர்த்தாவை நீர் விளங்க பண்ணி அதிசயமான காரியங்களை நீர் செய்திட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய தயவு என்றென்றைக்கும் அவர்களை தாங்கி வழிநடத்துவதாக. இந்த மாதம் முழுவதுமாய் அவருடைய பண்டைய சாலைகள் நிரம்பி காணப்படட்டும். ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். தகப்பனே, நீர் துணையாக இருந்து தைரியப்படுத்தி என்றென்றைக்கும் அவர்களோடு கூட நீர் சேர்ந்து ஆண்டவரே உற்சாகப்படுத்தி ஆண்டவரே நீர் அவர்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வழிகள் அவர்களுக்கு நீர் காண்பித்து கர்த்தாவே அற்புதமான வழிகளில் நடத்தி ஆண்டவரே அதிசயமான காரியங்களை நீர் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்பிக்கையோடு கூட இருக்கிற ஜனங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் அதிசயத்தை செய்யவே வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. சுதந்திரமாய் இவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் இந்த நன்மைகளை எடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு வழி நடத்துவாராக. May God bless you.